அண்ட் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கமல தேட்டர் இருக்கு இல்லையா, கமல தேட்டர் இருந்து அப்படியே வண்டிப்பாலம் ரோட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு 30 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, கரெக்டாக ஒரு 100 மீட்டர்லேயே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா சிவா நகர், அப்படியே லெஃப்ட்ல நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா 20 ரூபா சாப்பாடுன்னு இருக்கும். அப்படியே சிவா நகர் தான் உள்ள வருவீங்க. வந்தா ஒரு 4 கடை தள்ளி அண்ணன் 5வது கடையா அவங்க இருப்பாங்க. கமலி ஹோட்டல், நம்ம கடை பேர் வந்து கமலி ஹோட்டல். ஸோ நம்மளுக்கே ஆச்சரியமாச்சு எப்படி தராங்க அப்படின்ட்டு. இவங்க என்ன பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு மட்டும் இல்லைங்க, 30 ரூபாய்க்கு, 40 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்கு, அதாவது 10 ரூபாய்க்கு தராங்க. அது அண்ணன்ட்ட கேட்டேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 20 ரூபா கடையில் தான் இருக்கோம். ஸோ 20 ரூபாய்க்கு இந்த 2024 யாரும் தந்தது இல்லை. ஸோ எனக்கு கேட்கும் போதே ஆச்சரியமா இருந்துச்சு. ஐயோ நம்மளுக்கு பெரிய கண்டென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட வந்து கேட்டேன், எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து எடுத்தோம். அண்ட் நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமல தேட்டர் இருக்கு இல்லையா, கமல தேட்டர் இருந்து அப்படியே வண்டிப்பாலம் ரோட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு 30 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, கரெக்டாக ஒரு 100 மீட்டர்லேயே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா சிவா நகர், அப்படியே லெஃப்ட்ல நீங்க பாத்துட்டே வந்தீங்கன்னா 20 ரூபா சாப்பாடுன்னு இருக்கும். அப்படியே சிவாநகர் தான் உள்ள வருவீங்க. வந்தா ஒரு 4 கடை தள்ளி அண்ணன் 5வது கடையா அவங்க இருப்பாங்க. கமலி ஹோட்டல், நம்ம கடை பேர் வந்து கமலி ஹோட்டல். ஸோ நம்மளுக்கே ஆச்சரியமாச்சு எப்படி தராங்க அப்படின்ட்டு. இவங்க என்ன பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு மட்டும் இல்லைங்க, 30 ரூபாய்க்கு, 40 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்கு, அதாவது 10 ரூபாய்க்கு தராங்க. அது அண்ணன்ட்ட கேட்டேன். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அண்ணன்ட்டே நம்ம பேசிடுவோம். ஸோ எப்படி அவங்க தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பலா வந்து 10 ரூபான்ற மாதிரி தந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்பு, சாதம், ரசம், சாம்பார், அப்புறம் வந்து உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு 10 ரூபா நீங்க வாங்கினாலும் சரி, 20 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 30 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, உங்களுக்கு வந்து தந்துட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து சில பேர் நான்வெஜ் வந்து தரமாட்டாங்கன்னு இருக்கும். ஸோ நம்ம கடையில் அப்படி கிடையாது, நான்வெஜ்ஜும் தருவாங்க. ஸோ மீன் வச்சு பாத்தீங்கன்னா எவ்வளோண்ணா மீன் வச்சு? சாப்பாடு 10 ரூபா மீன். ஓகே, மீன் வச்சு 20 ரூபா தராங்க. ஸோ எப்படி தராங்கன்னு தெரியல, எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல, நம்ம வந்துட்டு கேட்கலாம். ஓகே, மீன் வச்சு 30 ரூபா, 20 மீன் வைக்கலன்னா 20 ரூபா, மீன் வைக்கலன்னா 20 ரூபா, மீன் வச்சு 30 ரூபா. ஸோ 10 ரூபா மீன், 20 ரூபா சாப்பாடுன்ற கணக்கு. அப்படியே நம்ம வீட்டுல சாப்பிட்டா அப்படி இருக்கும், அந்த அளவு அந்த மாதிரி இருக்கு, வீடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. உருளைக்கிழங்கு பொரியல் தந்திருக்காங்க, நல்லா, அதுவும் நல்லா இருக்கு. நீங்க ரொம்ப பட்ஜெட்டாக ரொம்ப நல்ல கடைலாம் ட்ரை பண்ணணும்னு இருப்பீங்க, அதுவும் இல்லாமல் பட்ஜெட்லையும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ ரேட்டு கம்மியாக ட்ரை பண்ணணும் நம்ம கடைக்கு வாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கடைக்கும் வாங்க. அண்ட் ஆல்சோ வந்து கடலூரில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஹோட்டல் ட்ரை பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கடைக்கு வாங்க. சங்கரா மீன் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கு. நீங்கள் ஒரு 30 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லஞ்சு வந்து அவ்வளோ சூப்பராக முடிச்சிடலாம். நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் போயிட்டு 200 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு சாப்பிட்றது, இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபாய்க்கு முடிச்சிடலாம். அல்டிமேட் டேஸ்ட்டு. ஸோ உங்கள் வீட்டு முறையில் சாப்பிட்ணும், ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கானிக்காக ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா அஜினோமோட்டோ அந்த மாதிரிலாம் கலக்க மாட்டாங்க. ஸோ உடம்புக்கு ஹெல்த்தியாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை சொன்னேன், வீட்டுக்கு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் சாப்பிட்டா அம்மா கையில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு. நீங்கள் புதுசாக கடை ட்ரை பண்ணணும்னா நம்ம கடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடலூரில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கடை பிடிக்கும். ஸோ இந்த கடை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நம்ம அண்ணன்ட்ட பேசலாம், வாங்க. அண்ணா வணக்கம்ண்ணே, நம்ம கடை எத்தனை வருஷம் ஆச்சு? நான் 2002 ஆரம்பித்தேங்க. ஓகே, வெள்ளிமட்டாந்தேரில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். ஓகே, அங்கே பக்கத்தில் செங்குந்தர மண்டபத்தில் இருந்து எடுத்த மாதிரி வச்சுருந்தோம். இப்போ சிவாநகரில் இப்போ 2 வருஷமாக வச்சுருக்கிறோம். மொத்தம் 5 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து. 2002 கணக்கு பண்ணிங்க. ஓகே.
இந்த தொழிலுக்கு. இருந்து வச்சிருக்கீங்க. 20 ரூபாய்க்கு வச்சிருக்கீங்களே, அங்கேயும் இப்படிதான் வச்சிருந்தீங்களா? ஆமா, அப்ப 20 ரூபாய்க்கு வித்தோம். அப்ப விலைவாசி கம்மி. ஆனா இடையில விலை ஏத்தணும். அந்த வண்டிப்பாளைய ரோட்ல வச்சிருக்கும் போது 50 ரூபா போட்டோம். ஆனா இப்ப செந்தூர்ல வச்சுட்டோம், சிவா நகர்ல. அதனால 20 ரூபான்னு குறைச்சிட்டேன். ஓகே, அதாவது ஒரு கப்பு 10 ரூபான்னு சொல்றீங்க. இப்போ ஒரு கப்பு சாப்பிடுறவங்க 10 ரூபானா உங்களுக்கு ஓகேவா? ஒரு கப்பு 10 ரூபா கேட்டா கொடுத்துருவோம். அதான் ஒரு கப்பு தான், கப்பு கணக்கு தான். 10 ரூபா. 2 கப்பு 20 ரூபா. 3 கப்பு வாங்குறவங்க 30 ரூபா. அதான் 2 கப்பு 2 கப்பு ஒரு பொரியல், மீன் குழம்பு கேட்கறவங்க மீன் குழம்பு, சாம்பார், இல்லை ரசம், எது வேணாலும் கேட்கலாம். அது தனியா தொட்டுக்கணும். இருக்கு மீன், இருக்கு மீன், இருக்கு மீன் வேணா 30 ரூபா. மீன் அதான் 10 ரூபா எக்ஸ்ட்ரா. 20 ரூபா சாப்பாடு, 10 ரூபா மீன், 30 ரூபா வரும். சூப்பர். இப்போ வந்து ஆர்டர்ஸ் வந்து நீங்க பண்ணி தருவீங்களா? இப்போ நிறைய பேர் ஆர்டர் கேட்பாங்க, உங்க நம்பர் போட்டுருவேன். ஆர்டர் வந்து நீங்க குறைஞ்ச வரையில ஓகேண்ணே. அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு எங்க இந்த அட்ரஸ்ன்னு நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் தெரியாது, இருந்தாலும் நீங்களும் சொல்லிடுங்க. வண்டிப்பாளையம் ரோட்ல அங்காளம்மா கோயில் இருக்கு. அங்காளம்மா கோயில இருந்து நேரா வந்தா ஒரு இடம் ஸ்டேட் பேங்க் காலனிக்கு பக்கத்துல சிவாநகர். சிவாநகர்ல என் கடை இருக்கு. வெளியில எங்க பேரு கமலி ஹோட்டல்னு சொல்லிட்டு 20 ரூபா சாப்பாடுன்னு இருக்குது. நீங்க எல்லா நாளும் உண்டு. கண்டிப்பான. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ஹோட்டல் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருப்பாங்க. நீங்க வந்து இவ்வளவு வருஷம் அனுபவத்துல இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஹோட்டல் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற சொல்றவங்களுக்கு நீங்க சொல்ற அறிகுறி, அதாவது உங்க அட்வைஸ் என்ன? இது தொழில் நல்ல தொழிலா, நல்லா செய்யணும். செஞ்சா நல்லா இருக்கும். அதுதான் என்னோட இது. செய்யறது நல்லா செய்யறதுல தான் இருக்குது. நல்லா செஞ்சாலுமே வந்து ஒரு நாளுக்கு ஓடும், ஒரு நாளுக்கு ஓடாது. ஆமா, அது அதெல்லாம் தாக்கு பிடிச்சி இருக்கணும். அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதான் அது ஒவ்வொரு நாளைக்கு நஷ்டம் வருது, அதை அப்படியே பாத்துக்க வேண்டியதான். அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட உழைப்பு தான் அன்னைக்கு நஷ்டம் அப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே. அன்னைக்கு தினத்துல உழைப்பு நஷ்டம், அவ்வளவுதான். அப்படியே போயிட்டு மறுநாள் அப்படியே பாத்துக்க வேண்டியதான். ஓகேண்ணா. இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த கட்ட திட்டம் என்னன்னா, ஏன்னா வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க, கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு கனவு இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு தொழில இப்போ எனக்குமே பாத்தீங்கன்னா பர்சனலா நிறைய வந்து என்னோட தொழில கனவு இருக்கு. அதே மாதிரி உங்க தொழில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை பத்தி சொல்லுங்க. ஐயோ, இப்ப சின்னதா செய்யறோம். இன்னும் ஒரு 4-5 பேரை போட்டு ஒரு சிறப்பா செய்யணும், ஆளை வச்சு எல்லாம். ஒரு கொஞ்சம் அப்படிதான் ஒரு எண்ணம் இருக்குது. அதுதான், வேற ஒன்றும் பெருசா ஒரு எண்ணம் கிடையாது. இதான் அடுத்த வாட்டி எடுக்க இன்னும் ஒரு 2-3 கடை ஆரம்பிச்சிருக்கோம். அதான் எங்க சேனல் சார்பா மாத்திரம் எங்க சேனல் இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து வந்து வரப்போ ஒரு பெரிய கடை நீங்க ஓபன் பண்ணிருக்கோம் நாங்க ஆசைப்படுறோம். நீங்க கஸ்டமரா இருக்கீங்க இல்லையா? ஆமா. இப்ப பாஸ் வாங்க வந்திருக்கீங்க. ஆமா. சோ எவ்வளவு வாங்குறீங்க? உழைப்புக்கு தகுந்த சாப்பாடு இது. என்னுடைய உழைப்புக்கு தகுந்த சாப்பாடு. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? நான் வந்து ஒரு நாளைக்கு 600 ரூபா சம்பாதிக்கிறேன். 600 ரூபா சம்பாதிக்கிறேன். என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய குடும்பம் வந்து 2 பிள்ளைங்க இருக்கு. 2 பிள்ளைங்கள்லாம் அது படிக்க வைக்கணும், இது பண்ணணும், எல்லாமே செய்யணும்னா இந்த மாதிரி ஹோட்டல் கடையை வந்து தான் என்னால் பொழப்பு நடத்த முடியும். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் என்னால் போக முடியாது. இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுனா பெரிய விஷயம். நீங்க 50 ரூபாய் வாங்குறீங்களா? 50 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு தான் வாங்குறேன். வேற ஒண்ணு 30 ரூபாய்க்கு தான் வாங்குறேன். வேற ஒண்ணு கிடையாது. இது மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அது எங்களுடைய பிழைப்புக்கு பெரிய விஷயம். கண்டிப்பா. ஆமா. அதே மாதிரி ஒரு கொத்தனாரு ஒரு ஷிஃப்ட் வராங்கன்னா அது ஒரு 20 ரூபாய்க்கு சாப்பிடும். 20 ரூபாய்க்கு சாப்பிடும் போது அந்த ஹோட்டலுக்கு தான் வர முடியும். பெரிய ஹோட்டலுக்கு எங்களால போக முடியாது. ஒரு கடையில போனா பிரியாணி வந்து 100 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆமா. 100 ரூபாய்க்கு எங்களுக்கு தகுதி இல்லை. 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுறது எங்களுக்கு தகுதி கிடையாது. இங்க 30 ரூபாயில. ஆமா, இங்க வந்தா 30 ரூபாயில ஒரு ஆசைப்பட்டா ஒரு மீன் ஒரு 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா. அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய தகுதி. இதுதான். எல்லாரும் நல்லா சாப்பிடுவாமா? நல்லா சாப்பிடலாம். நல்ல கடை, நல்ல ஹோட்டல் தானே? நல்ல ஹோட்டல். ஆமா, இந்த மாதிரி இடத்தை தேடி வரணும், மக்கள் தேடி வரணும். கண்டிப்பா. அப்படிதான். இப்போ வந்து ஆனந்த பவனு, முனியாண்டி விலாஸ் இதுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கலாம், எங்களுக்கு குடும்பம் நடத்த முடியாது. அவ்வளவுதான். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா. ஸோ அண்ணன் சொன்னாங்க, நீங்க கேள்வி பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம கடையை வந்து நிறைய கடை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு ரேட்டு கம்மியா தருவாங்க. 20 ரூபா 30 ரூபா சொல்ல, ரேட்டு கம்மியா தருவாங்க. அதனால நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக 20 ரூபா 10 ரூபா 30 ரூபா 40 ரூபா 50 ரூபாய்க்கு தராங்க. ஸோ இதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து நீங்க புது கடை சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பீங்க. அண்ட் நம்ம கடலூர்ல வந்து நிறைய பேர் வீடியோ கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க கடலூர்ல ஒரு புது கடை ட்ரை பண்ணா நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இதே மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ பார்ப்போம். தேங்க்யூ.